சிவாய் நம்ம திருப்பாச்சலூர் சிவன் கோயில் சிவலிங்கம் வெட்ட வெளியில் இருக்குதுன்னு சொன்னாங்க. வந்திருக்கோம். வந்து பார்த்தா ஷெட்டுலாம் போட்டு ஆர்சி வேலைலாம் பண்ணியிருக்காங்க. சிவாய் நம்ம இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் திருப்பாச்சலூர் கிராமம். இதில் பார்த்திங்கன்னா விவசாய நடுவில் சிவலிங்கம் வெட்ட வெளியில் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதுக்காக வந்தோம். வந்து பார்த்ததுக்கு கோயில் ஆலயமே கட்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் இதோட பழமையான லிங்கம் தான். வரலாறு சொல்கிறதுக்கு ஒரு ஐயா வந்துட்டு இருக்காங்க. அது வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே இருக்கிற எப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறோம். கோயிலோட முதல் சிறப்பே பார்த்திங்கன்னா சாமி வந்து கீழே இறங்கி போய் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நந்தி தரிசிக்கணும். நந்தி தரிசிச்சுட்டு அப்படியே அம்பாள் தரிசிக்க வேண்டியதான். வந்தீங்கன்னா விநாயகர், முருகர் ரெண்டு பேரையும் தரிசிக்கணும். சுவாமியை தரிசிக்க வேண்டியதான். சாமி வந்து பழமையான லிங்கம், வெள்ளைக்கல்லாலான லிங்கம். பாருங்கள் சுவாமி எவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்கள். இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி, இன்றைக்கி வந்திருக்கோம். சாமி பாருங்கள் பழமையான லிங்கம். சாமி பழத்தில் தான் இருக்குது. இந்த கல்லெலாம் பார்த்தீங்கன்னா பழமையான கல். கோயில் இருந்த இடம் பாருங்கள். என்ன கோயில் இருந்த கருவறை இருந்தது. இந்த சாமி அபிஷேகம் பண்ணுற தண்ணி பார்த்தீங்கன்னா கோமுகம் போகிற தண்ணி இது வரைக்கும் வரும். அது வழியாக போயிட்டு வெளியில் வரும். கோமுகம் எவ்வளோ பெரிய கல் பாருங்கள். கருவறை பாருங்கள், கருங்கல்ல இருக்குது கருவறை. கருவறையோட தரை சண்டிகேஸ்வரர். இல்லை 1974 கிடச்சிதுங்களா? சொல்லுங்கள். கிட்ட வந்துடுங்க. கிட்ட வாங்க. பராமரிப்பு இல்லாத இருக்குது சார். அப்புறம் கொஞ்சம் பசங்க மட்டும் சின்ன பசங்க வந்து கூட்டுங்க சார். அப்புறம் சரின்னு பார்த்தாப்பா எங்கேயாவது செஞ்சுட்டு இருக்கட்டும் அப்படின்னு விட்டோம் சார். அப்புறம் என்ன பண்ணாங்க, அப்புறம் பெரிய ஆள்லாம் வர ஆரம்பிச்சாங்க சார். ஆரம்பிக்கும் போது அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க கண்ட்ரோல் வர மாதிரி வந்து அப்புறம் தான் இதை கேட்டு மட்டும் இந்த ஈஸ்வரன் மட்டும் முதல்ல இது பண்ணேன் சார், கூட்டு பண்ணேன் சார். அப்புறம் கூட்டு போட்டு அப்புறம் அப்படியே விட்டோம் சார். அப்புறம் எங்கள் பையனுக்கு 4 வருஷமாக குழந்தை இல்லை சார். அது மாதிரி அந்த நம்ம இதுக்கான முதலாம் வந்தாண்ட சேத்பட்டில் ஒரு ரெடியாக இருக்கும் இது மாதிரி கிடச்சிது சார். அவருக்கு 54 வயசில் சார்லாம் சொல்லாதீங்க, அப்படியே சொல்லுங்கள். 54 வயசில் குழந்தை பிறந்தது சார். இந்த மாதிரி அந்த இதுமாதிரி தகுடு தான் சார் போட்டார் அவர். அதனால் குழந்தை இல்லையே நம்ம இது மாதிரி தகுடு போடுவோன்ட்டு அப்புறமேட்டு சார் போய் 2 லட்ச ரூபாய் இந்த சிலையெல்லாம் வாங்கி வந்து வச்சு அவன் கும்பாஷம் பண்ணி 11 மாதத்துலேயே குழந்தை பிறந்தது சார். 1 மாதம் முன்னாடியே இல்லை ஐயா கேட்டால் நீங்கள் எது கேட்டாலும் கிடைக்கும். அவருக்கு ஆனால் என்னன்னா நேர்மையாக இருக்கணும். 1 மாதம் முன்னாடியே பிறந்தது சார் குழந்தை. பரவாயில்ல பரவாயில்ல. அதனால் ஒன்று சார் அவங்க சரி பார்த்துக்கலாம். இது யார் வச்சு வழிபட்ட லிங்கம்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது சார். தெரியாது. ஆனால் மன்னர் காலத்து லிங்கம். ஆமாம் சார். அதே சார் இதுக்கு தெரியும் சார். எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 72 அடி ஒரு 54 அடி தள்ளி வந்து நந்தி இருக்குன்னு நோண்டணும் சார் போன மாதம். அங்கே 3 அடி அகலம் செவரு தான் இருக்குது. அது மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது சார் செவரு. அதான் பூரா இடத்துக்கு செவரு இருக்குது சார் நிலத்தை சுற்றி. அப்புறம் சயின்டிஸ்ட் இது நாங்கள் வந்து இந்த இது வைக்கிறதுக்காக சார் இந்த பள்ளம் வைக்கலாம் சார். இந்த இது நவகிரகம் வைக்கலாம். நவகிரகம் வைக்கலாம். அது பாருங்க ஒரு 20,000 ரூபா செலவு பண்ணி பள்ளம் வெட்டி செலவு வாங்கி வந்து வைக்கலாம்னு வச்சேன் சார். சார் திடீர்னு ஒரு பைப் லைன் ஒன்றுலான்னு பார்க்கும்போது தான் அவர் சயின்டிஸ்ட் கிடச்சிட்டார் சார். அப்புறம் அதுக்கு முன்னாடி அவரை வைக்கக்கூடாது சார் நந்தியை. இது இந்த நவகிரகம் அந்த அண்ணாண்ட வைக்கணும் சார். அப்புறம் வேறு எதாவது வச்சுக்கலான்னு அப்படியே விட்டோம் சார் அந்த பள்ளத்தை. அவருக்கு எப்படியோ பேர் எத்தனையோ பேர் சாமியாரெலாம் வந்து மேலே தூக்கணும் அது தூக்கணும்னாங்க சார். அது மட்டும் தூக்க மாட்டேன். இல்லை ஐயா இதுதான் சிறப்பு. எதனாலனா இது வந்து திருச்செந்தூர். ஐயா கிட்ட சொன்னேன். திருச்செந்தூரோட வழிமுறை இப்படி தான் இருக்கும். திருச்செந்தூர் நீங்கள் போனீங்கன்னா சாமி வந்து மோட்லேருந்து பள்ளத்தில் தான் இருக்கும். நீங்கள் சாமி போயிட்டு அவர் இறங்கி போய் தான் கும்பிடணும். கும்பிட்டுட்டு அவர் சாமி கும்பிட்டு நீங்கள் மேலே வரும்போது மேலே வருவீங்க. இது எதனால தத்துவம்னா வாழ்க்கையில் எவ்வளோ கீழே போனாலும் சாமி கும்பிட்டு வர அந்த
சாமி தரிசிச்சுட்டு வரும்போது மேலே வருவாங்க. வாழ்க்கையிலேருந்து மேலே வர இதோட பலன் தான் அந்த அதுக்குண்டான இதுதான் அந்த சொல்லுவாங்க. அவர் கூட அந்த இதுக்கிட்ட இருக்கிறார் சார், சண்டிகேஸ்வரர் பாருங்க. நம்ம இவர் அந்த இது சொல்லுது சார், சாமியார் வந்து இப்போ இங்கேருந்து இதில் இருந்தார் சார், தெம்மங்கலத்தில் இருந்தார் சார். அங்கே சரியில்லைன்ட்டு இப்போ போய் நம்ம என்ன செலவாங்க திருவக்கரைக்கு பக்கத்தில் ஒரு கிராமத்தில் போய் இருக்கிறார் சார். அங்கே நடராஜர் கோயில் நம்மள பசங்களாம் ஆரம்பித்து இந்த மாதிரி ஒரு சிவன் கோயிலும் அதுக்குள்ள நடராஜர் வச்சு அங்கே போய் இருக்கார் சார். இது இல்லாத இதுலேருந்து உளுந்தூர்பேட்டிலேருந்து ஒரு சாமியார் வந்தார் சார். அவர் ஒரு 95 வயசு அப்பயே சார். அவர் வந்து தூக்கி ஆகணும் சார், ரோடு மட்டும் தூக்கணும் சார். நான் தூக்கி எல்லாருக்கையும் தூக்குறேன்னு சொல்லி அனுப்பிச்சிடும் சார். ஆனால் நான் தூக்க மட்டும் மாட்டேன். இந்த கல் இந்த மாதிரி பறக்க முடியாது சார். நீங்கள் எத்தனை கொத்தனார் வந்தாலும் சார் இல்லை பண்ண முடியாது, அது பண்ணவே முடியாது சார். அது மட்டும் எனக்கு தெரியும் சார். இந்த கருங்கல்ல இந்த மாதிரி ஒரு இன்ச்சி கூட இந்த மாதிரி வைக்க மாட்டேன் சார். அந்த காலத்தில் அந்த மாதிரி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சிமெண்ட்டு எவ்வளோ மெட்டீரியல் போட்டு காங்கிரீட் போட்டு கொட்டினாலும் இந்த ஃபிட்டிங் யாராலும் பண்ண முடியாது. இந்த கல் ஃபிட்டிங் வந்து யாராலையும் பண்ண முடியாது. ஒரு ஐயர் மட்டும் என்ன பண்ணாரு, எடுத்து இதை மட்டும் எடுத்து கொடுத்தாரு சார். அந்த இதை ரவுண்டாக இருக்குது அந்த இதை மட்டும். அப்புறம் பிரம்மபாகம் ஆமாம், மீதி எடுக்கலாம். அதெல்லாம் எதுவும் நீ சொல்லக்கூடாது, நீ அப்படியே இருந்தால் போதுன்னு அப்படியே வச்சிடும் சார். எத்தனையோ பேர் காரணம் போட்டாங்க சார், மேலே முடியவே முடியாது சார். அது எப்படி என்ன சார், நான் வந்து திருமலை வயலுக்கு போனேன் சார் ஒரு 10 வருஷத்துக்கு முன்ன. அங்கே திருமலை வயலில் எல்லா சாமியும் மேலே இருக்குது சார், சிவன் மட்டும் கீழே இருப்பார் சார். அது வந்து ரவுண்டாக ஒரு இது மாதிரி இருக்குது சார். அந்த பீடம் இருக்கிறது ரவுண்டாக இருந்து நடுமத்தில் லிங்கம் சார். அப்போ பார்த்தேன், அதெல்லாம் எதுவும் தேவையில்ல, அது மண் பள்ளத்தில் இருந்தால் போகிறாரு அப்படின்னு விட்டு சார். இப்போ அது கூட கிடைச்சது இல்லை சார். சில பேர் அதை தூக்கினா இதை தூக்கினாலும் ஒரு 500 சொன்னாங்க. அதெல்லாம் இருந்தது, அதான் அது அமைப்பு அது இருந்தது அப்படியே இருந்தாங்க. மேலே மட்டும் 9 கல்லை வச்சு அப்படியே இது பண்ணி வச்சாரு சார். சிவன் மட்டும் இதுக்கு சமாதின்றாங்க முதல்ல எங்கள் ஊர் ஐயரே இந்த சிவன் மட்டும் இருந்ததால் மீது எதுவும் கிடைக்கல. அப்புறம் பக்கத்தில் நோண்டணும் சார், இது இருக்குங்க பாருங்க, அம்மன் கிடைக்கும் சார். என்ன பண்ணிங்கன்னா ஒரு 3 அடிக்கு 4 அடிக்கு வெறும் கருங்கல் எல்லாம் அப்படியே போட்டுக்குது சார். அதில் ஒரு பல்லாங்குழி இருக்குது சார். அந்த பக்கத்தில் என்ன பண்ணுது சார், வெறும் தரை போட்டு அது கீழே என்ன பண்ணுங்க சார், தலை எவ்வளோ ஆழம் இருக்குது பார்க்கலான்னா 10 கல்லி ஆழம் இருக்குது சார். தலை உடச்சினே போகணும் சார். அந்த 10 கல்லி கீழே போய் 1.5 அடி மணல் இருக்குது சார். அது கீழே மறுபடியும் போய் தரை கிடைக்குது சார். அதான் அந்த காலத்து அது கட்டு வேலை அப்படிதான் இருக்கும். அவங்க மன்னர்லாம் அந்த காலத்தில் இன்றைக்கி நீங்கள் வந்து கிரெயின் இருக்குது, ஜேசிபி தூக்கி வைக்கிறாங்களா, அப்படிலாம் கிடையாது. மணல் கொட்டியே மேலே தூக்கி பொருள் எடுத்துகிட்டு போய் அங்கே டேப்பர் மாதிரி சர்வல் மாதிரி காட்டி பண்ணுவாங்க சார். ஒரு 4 நாளைக்கு முன்னே டிவியில் பார்த்தேன் சார். அப்போ அந்த பல்லாங்குழியெல்லாம் காட்டினாங்க சார். அவங்க இது மட்டும் நல்லா அகலமாக இருக்குது சார் அந்த குழி பல்லாங்குழி. அப்புறம் தான் பார்த்தேன் சார், அந்த இதையும் எடுத்து சார், அந்த 2 கருங்கல்லையும் எடுத்து சார், 3 அடி நீட்டு சார். அப்புறம் இனிமேல் இதை வந்து எடுக்கக்கூடாது, என்னமோ தெரியல, அதுவாக வந்தது. இப்போ இதுமாரி கிடைச்சிது சண்டீஸ்வரர் மாரி அம்மன் வரணும்னா அது தானாகவே வந்துடும். நந்தி எல்லாமே வெளில வரும், ஒரு நாள் வரும், அது என்னைக்குன்னு தெரியாது, வரும். ஆமாம் சார், இது வந்ததால மீதி பேர்லாம் வந்தே ஆகணுமா சார், வருவாங்க. மீதி ஏதாவது கிடைச்சி இவர் கிடைக்காது இருந்தால் கிடைக்காதான் சார். இவர் வந்ததால மீதி எல்லாம் கிடைச்சி ஆகணும்னு சொல்லிட்டாங்க சார். அப்புறம் தான் அந்த குழியெல்லாம் பாருங்க சார், 10 பேர்னா அது தள்ளுறதுக்கு 10 பேர் ஆச்சு சார். ஏன்னா தள்ளிட்டு சார், எனக்கு பயமாக போச்சு. அந்த காலத்தில் அந்த முனிவர்லாம் வந்து தங்கியிருந்தாங்க பாருங்க சார். அவங்க ஏதாவது இதுவாக இருக்குமோ என்னமோன்ட்டு பயந்து போய் தான் தள்ளிட்டோம் சார். ஆனால் அது கிடைக்கும், ஆனால் கிடைக்காத போதும் சார், சீக்கிரம் கிடைக்கும். வரும். நீங்கள் பெரிய கோயிலில் கூட இந்த மாதிரி நந்தி இருக்காது சார். எந்த பெரிய கோயிலும் அந்த மாதிரி நந்தி சார், அந்த மாதிரி அந்த இது சார் சண்டீஸ்கர். நாங்கள் எவ்வளோ கோயில் போயிருக்கோம் சார். ஆனால் மன்னர் யார் வச்சு இது வழிபட்டதெல்லாம் அதெல்லாம் தெரியாது சார். பார்க்கணும் சார், பார்த்தான் எங்கள் பையன் வந்து அதெல்லாம் சார் ரொம்ப இதுவாக அனுபவிக்கணும் பார்த்தான் சார். ஆனால் அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க சார். அங்கேயே கலெக்டர் ஆஃபீஸில் இருந்தான் சார். அங்கே வேலையில் அவங்க சொல்ல நாங்கள் விட்டோம் சார். அது அதிகமாக இது வரும், அதுவும் ஒரு நாள் வெளில வரும், எல்லாம் ஒரு நாள் வரும். நாம போயிடுவோம், ஆனால் ஒரு நாள் வெளில வரும், எல்லாம் வரும். அவரே அதை தெரியப்படுத்துவார். நீங்கள் அந்த ஒரு கல் சொன்னீங்களா, இன்னொரு கல்லையும் இருக்குது அங்கே. இங்கே அந்த கல் இருக்குது, வாங்க அந்த கல் இருக்குது. அதுலேயும் நீங்கள் விபூதி அடிச்சுட்டு என்ன தரீங்கன்னா தெரியும் பழிச்சுன்னு. அதே மாடல் ஷேப்பில் வருது இல்லை, அந்த கல் தான். அந்த கல்ல எல்லா இதுலேயுமே இருக்கும். சரிங்க ஐயா, சாமி தரிசனம் முடிஞ்சு மேலே ஏறிப்போம். சண்டிகேஸ்வரர் பழைய காலத்து சண்டிகேஸ்வரர், அந்த காலத்து இருக்கட்டும் ஐயா, அப்படியே இருக்கட்டும். மன்னர் காலத்து சண்டிகேஸ்வரர் இது வந்து எப்படி கிடைச்சதுன்னு இப்போ அந்த ஐயா சொல்லுவார். இது வந்து கோயிலாக இருந்ததுக்கு சாட்சி பார்த்தீங்கன்னா பாருங்க, விளக்கு வைக்கிற மாடெல்லாம் இருக்குது பாருங்க. விளக்கு வைக்கிற மாடை 2 பக்கமும் வச்சுருக்காங்க.
செவரு இதே பாருங்கள், சுண்ணாம்புகள்ல தான் செவரு, எல்லாமே சுண்ணாம்புகள் செவரு. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இவங்க இப்போ எழுப்பியிருக்காங்க. இது பெரிய ஆலயமாக இருந்திருக்கு, சிவாலயமாக இருந்தது தான் இன்றைக்கி இந்த மாதிரி ஆக்கிருக்கு. ஐயா இந்த சண்டிகேஸ்வரர் எப்படி கிடைச்சாருன்னு சொல்லுங்கள். அதான் சார் இந்த பைப் லைன் நோண்டணும் சார். பைப் லைன் நோண்டும் போது அங்கே இந்த சவுண்டு கேட்டது சார். சவுண்டு கேட்டது இருப்பா ஒன்றும் பண்ணாது அப்படியே நிறுத்துப்பாங்க. நாங்கள் பக்கத்தில் ஜேசிபி பட்டுச்சு சார். அப்போலாம் அது ஒன்றுமே பண்ண ஆகலை சார். அப்புறம் தான் சரி இப்போ முட்டின்னு சவுண்டு கேட்குதுன்னு நிறுத்தணும் சார். அந்த முதல்ல செவுரு தான் சார் ஆட்டுது எனக்கு. செவுரு ஆட்டுது எப்பா இந்த மாதிரி செவுரு நல்லா இருக்குது, அந்த செவுத்த உடச்சி வீணாக்காத, கீழே ஏதாவது கிடைச்சாலும் கிடைக்கும் கிடைக்காதப்பான. அவன் சும்மா ஒரு அரை அடி தான் சார் எடுத்தான். அவன் சவுண்டு கேட்டு சார். சவுண்டு கேட்டு நிறுத்திருப்பான். நிறுத்திட்டு அவன் என்ன பண்ணிட்டான் சார், குச்சி எடுத்து பொழுதுக்குன்னு சார். மாறளவு அந்த அம்மன் அந்த மாறளவு தெரிய வரைக்கும் அம்மன் ஆசையாகவே நோண்டினான் சார். கீழே அந்த காலை மடக்கி இருந்தது பாருங்க. அப்பதான் பார்த்து சண்டிகேஸ்வரர் தான் கிடைச்சது, நம்ம வேற ஒன்றும் இல்லைன்ட்டு. நீங்கள் கையில் அந்த இது கோடலி பார்த்தாலே தெரிஞ்சுட்டு அதுலேயே தாமரை பூ இருக்கு. அதில் தான் ரொம்ப இது. அதான் சார் இந்த பைப் லைன் நோண்டும் போது தான் சார் அது கிடைச்சது. இதெல்லாம் ஜேஜி பையில நோண்டணும் சார். அன்னைக்கு அதில் அடிப்படை சிவர் மட்டும் என்னென்ன நோண்டல சார். அந்த குடி தான் சார் அந்த 10 கல் நோண்டல் இடம் சார். அந்த கல்லு கணக்கு அது குடியாக வாங்கினே போகுது சார் தண்ணி. அதுக்கு பக்கத்தில் அந்த 4 அடி அகலத்துக்கு கருங்கல் போட்டு அதில் ஒரு பல்லாங்குடி அந்த குழி இருக்குது சார். சண்டிகேஸ்வரர் வெளில வந்த மாதிரி ஒன்று ஒன்றா வெளில வரும் உங்களுக்கு வரும். வந்ததுன்னா நீங்கள் வந்து இது அப்படியே பண்ணிக்கோங்க. நல்லபடியாக பிரதிஷ்டை பண்ணி நல்லபடியாக பண்ணுங்க சார். அதெல்லாம் அப்புறம் அதுக்கு தான் சார் அப்புறம் எது பண்ணாலும் நமக்கு அந்த துறையில் கூட அந்த ஐயா என்ன சொன்னாங்கன்னா, இறைவனுக்கு போக இருக்கிற இடம் தான் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி தான் அவங்க ஆலயமே கட்ட விட்டாங்க. கூட இது இப்போ தான் சார் போட்டேன். இது தட்டையை சார் வந்து சுற்றி வந்தால் பூந்து குமரத்து மழை பெஞ்சாக்கா இதுவும் அங்கெல்லாம் மரம் இருந்தது சார். இந்த தம்பி உட்காந்துக்கிற இடம்லாம் சவுக்கு மரம் போனது சார். அதெல்லாம் எடுத்து கிடச்சிட்டு நம்ம வந்தால் விட முடியும்ட்டு அப்புறம் ஒரு 6 நிமிஷம் தண்ணியை வளர்ந்து தண்ணியை போட்டு அப்புறம் ஒரு கொத்தனார் வச்சு தலை உதவி நம்ம இழுக்கணும் சார். பழையமையான சிவன் கோயில்ன்றதுக்கு இது வருங்க. பழைய கல்லாம் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா கல்வெட்டுகள் தான் இருக்குது பாருங்கள். மன்னரோட பேர், அவங்க யார் ஆட்சி பண்ணி யார் இது பண்ணாங்கன்ற கல்வெட்டுலாம் இதில் இருக்குது. இன்னும் பாதி கல் வந்து கருவறையில் பார்த்திங்கள்ல அது மாதிரி வந்து கீழே மண்ணுக்குள்ளேயே இருக்குது. இன்னும் இது கோயில் வந்து இதில் நோண்ட தான் எல்லா பொருளுமே ஒன்று ஒன்றா கிடைக்கும். ஒரு சில சண்டிகேஸ்வரர் கிடைச்ச மாதிரி இந்த கல் எல்லாமே ஒன்று ஒன்றா வெளில வருது. எந்த கோயில் வேணாலும் நீ கட்டிடலாம். சிவனாலயம் கட்டுவது, சிவனாலய திருப்பணி செய்வது என்பது சாதாரண விஷயம் அல்ல. அவனை கும்பிட்றதுக்கே அவனுடைய அனுமதி வேணும். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அதெல்லாம் தாண்டி அவனுக்கு திருப்பணி செய்யணும் என்ன வேணும்? அவனுடைய பார்வை உனக்கு வேணும். வந்து கேட்பாங்க திருப்பணிக்கு, குழப்பத்த பையன் வந்துட்டான் பாருங்க, பேக்க தூக்கிட்டு திருப்பணியா அப்படின்னு பொண்டாட்டி உள்ள சொல்லிட்டு போவோம். காதுல வாங்காத, அது ஊழ்வினை வந்து அவங்க மூலியமா நம்ம காதுல உறுத்தும். ஏன்னா நீ திருப்பணிக்கு பணம் கொடுத்துட்டீங்கன்னா உன் பாவம் அறுபட்டு போயிடும். இது சத்தியம். நம்முடைய பிறவி போகணும்னா அவனை வழிபடணும். நம்முடைய தெய்வம் இது. இப்ப நம்ம அமெரிக்காவில் பிறந்தா கதை வேற, ஆனா இந்தியாவில் பிறந்தாச்சே. இந்தியாவில் பிறந்தா யாரை வழிபடணும்? நீங்க எங்க மண்ணை தோண்டினாலும் அங்கே கிடைக்கிற ஒரே கடவுள் சிவபெருமானை தவிர வேற யாரும் கிடையாது. ஆமா, எப்ப வந்தான்னு நமக்கும் தெரியாது, அவனுக்கும் தெரியாது. அவன் எப்ப வந்தான்? ஊழி ஊழி வையகத்து உயிர்கள் தோற்றுவானும் ஆழியானும் காண்கிலா ராமபிரான் வழிபட்ட மூர்த்தி, கிருஷ்ணபெருமான் வழிபட்ட மூர்த்தி எத்தனை யுகங்களா கலந்திருக்கிறார். மீண்டும் நல்ல ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் சிவ ஒளி திருப்பணி குழு, பாண்டிச்சேரி.